பார்வதி, பார்வதி. மாமா, அக்காவுக்கு ஃபீவர் மாமா, படுத்திருக்கு. ஃபீவரா? நைட் நல்லா தானே இருந்தா, என்னாச்சு? சரி வா. நீ படு. மாமா, ஃபீவர் அதிகமா இருக்கு, டாக்டர் கிட்ட போலாம் வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன், சரியாயிடும். அக்கா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. வெந்நீர் கேட்டல, நான் போய் எடுத்துட்டு வரேன்க்கா. ம், சரி. கைய சுட்டுக்க போறேன், பார்த்து வேலை செய். சரிக்கா. என்ன மாமா, இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? ஜோசியர் சொன்ன டைம் வேற ஆக போகுது. என்ன நடக்கும்னு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அந்த பயத்துல தான் உனக்கு ஃபீவர் வந்திருக்கும் போல. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நேத்து நைட்டு நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா? என்ன முடிவு பண்ண? தாலிய பத்தி தானே மாமா கேக்குறீங்க? ஆமா. ஒருவேளை ஜோஷியர் சொன்னது உண்மைன்னு அம்மாக்கு நம்பிக்கை வந்துட்டா கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. உன் கழுத்துல தாலி இருக்கான்னு பாப்பாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நைட்டு நல்லா யோசிச்சு பார்த்து காலையில ஒரு முடிவுக்கு வந்தேன். அம்மா போட்டோ முன்னாடி நின்னு தாலிய கழட்ட ஆரம்பிச்சேன். ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சு. இது நல்ல சகுனம் இல்லையே. அதையும் மீறி தாலிய கழட்டி மாமாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஆஹா, வேண்டாம், தாலிய கழட்ட வேண்டாம். என்னானாலும் பாத்துக்கலாம். எனக்கு நீங்க முக்கியம் மாமா. அதனால்தான் நான் தாலிய கழட்டல. எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புவோம் மாமா. எனக்கு வேற வழி தெரியல. சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வரேன். சரிங்க மாமா. மாமா, ம்? எனக்காக ஒண்ணு செய்வீங்களா மாமா? என்னன்னு சொல்லு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் அம்மா கிட்ட எதிர்த்து பேசாதீங்க மாமா. ஏற்கனவே எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை ஒரு தடவை மீறிட்டீங்க. இன்னொரு தடவை அப்படி நடக்க கூடாது மாமா. நீ அம்மா பேச்ச மீறுவ, ஆனா அதுல எந்த சுயநலமும் இருக்காது. அது குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு அம்மா உன்னை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் அம்மா கிட்ட நான் பேசினதும். பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டியதை பேசிடணும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த தப்புக்கு துணை போற மாதிரி. அக்கா, வெந்நீர் ரெடி. கணேஷா, பாத்துக்கோ. சரிங்க மாமா. தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட எனக்கு இவ்ளோ டென்ஷன் இருந்ததில்ல. இதுக்கு எவ்ளோ டென்ஷன். இந்த ஜோசியர் கொடுத்த பேப்பரை பிரிச்சு படிச்சு அடுத்த செகண்ட் அகில துப்பாக்கி எடுத்து அந்த சமையல்காரிய சுட்டு கொன்னுடணும். அத தடுக்க வர அந்த காவிய காதலன் ஆதியையும் அப்படியே துப்பாக்கி எடுத்து சுட்டு 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 கொல்லணும். 2 பேரை செத்ததுக்கு அப்புறம் அகில புத்திர சோகம் தாங்க முடியாம அவ துப்பாக்கி அவளே கையில எடுத்து அவன் நெத்தியில வச்சு புட்டு புட்டு புட்டுன்னு சுட்டுக்கிட்டு செத்து போகணும். இதெல்லாம் பார்த்தாலே போதும், அந்த புள்ள பூச்சி புருஷோத்தமே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவான்.
அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அருண் ஐஸ்வர்யா. அவங்களுக்கு கொஞ்சம் சோத்துல விஷத்தை வச்சு நம்மளே கொன்னுடலாம். மொத்த குடும்பமும் செத்து தரமட்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலா இடத்துக்கு நான் தான். இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கணும். இன்னைக்கு நடக்கணும். இன்னைக்கே நடக்கணும். ஆண்டவா, நீ மட்டும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டினா, நான் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு முடிச்சிட்டினா உனக்கு ஆடு வெட்டி பொங்கல் வைக்கிறேன். எல்லாரையும் மொத்தமா எங்க புதைக்கிறது? நந்தினி, 2 பேர் நோக்கமும் ஒண்ணுதானே. பரபரப்பு இல்லாம இருக்குமா? சொல்லு நந்தினி. ஆண்டி, நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்ல. இங்கேயும் அதே நிலைமைதான். பேப்பரை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ நினைச்சு நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. 2 பேரோட ஏமும் ஒண்ணுதானே ஆண்டி? அப்படிதான் இருக்கும். ஆமா, அங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஜோசியர் சொன்ன டைம் 8:31 தானே. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் ரெடியாகி ஹாலுக்கு போய்கிட்டு இருந்தேன். நீ ஃபோன் பண்ண உடனே அப்படியே திரும்பி வந்துட்டேன். சரிங்க ஆண்டி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன நந்தினி, கீழே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு உனக்கு உடனே சொல்லணும் அதானே? கவலைய விடு. ரிசல்ட் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். அது இல்ல ஆண்டி, நீங்க ஃபோன் பண்ற வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அதனால அங்க நடக்கிறத நான் லைவ்ல பார்க்கணும். அந்த அகிலாண்டேஸ்வரி பார்வதியை சுட்டுக் கொள்ற அந்த கண் கொள்ளா காட்சியையும், அந்த அகில தன்னைத்தானே சுட்டுக்கிற காட்சியையும் நான் நேர்ல பார்க்கணும். அதனால நீங்க உங்க போன்ல வீடியோ கால் ஆன் பண்ணி வைங்க ஆண்டி. அவ்வளவுதானே, நீ கவலைய விடு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ லைவா பார்த்து ரசிக்கலாம். நான் வீடியோ கால் ஆன் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. சரி சரி, ஓகே நந்தினி, டைம் ஆச்சு. நான் ஹாலுக்கு போறேன். உனக்கு வீடியோ கால் ஆன் பண்றேன். நீ போனை கையிலேயே வச்சுக்கோ, சரியா? ஆ. எங்க ஆண்டி போனீங்க? ஏன் இவ்ளோ லேட்? இங்க கிளம்பி வரும்போது நந்தினி ஃபோன் பண்ணா. அவகிட்ட பேசிட்டு வரேன். ஓ, நந்தினி வீடியோ கால் பண்ண சொன்னாலே.
அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்னால வேற போக முடியலையே. என்ன நடந்தாலும் மாமா பொறுமையா இருக்கணும் கடவுளே. நல்லது நடக்க நீதான் துணையா இருக்கணும். அகிலா, ஜஸ்ட் மிஸ். தரையில விழுந்த அந்த லைட் மட்டும் அகிலா தலையில விழுந்திருந்தா இப்பவே ஒரேடியா போய் தொலைஞ்சிருப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. நான் இதுல எழுதியிருக்கிற விஷயமும் நடந்த சம்பவமும் ஒண்ணா இருந்தா அப்போ என்னை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஜோசியர் சொன்ன டைம் ஆயிடுச்சு. அம்மா இந்நேரம் ஜோசியர் எழுதி கொடுத்ததை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. கடவுளே, எந்த விபரீதமும் நடக்காம நீதான் காப்பாத்தணும். ஹலோ, ஓகே. ஐயோ, அந்த சீட்ல என்ன எழுதிருக்கும்? இதுக்கு எவ்வளவு டென்ஷன்? சீட்ல என்ன இருந்தது? யார் ஃபோன் பண்ணா? அதான் ஆண்டி, எனக்கு ஒன்றும் புரியல. டென்ஷனாவே இருக்கு. அகிலா, நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு இந்த பேப்பரை பிரிச்சு படிச்சு பாருங்க. நான் இதுல எழுதி இருக்கிற விஷயமும் நடந்த சம்பவமும் ஒன்னா இருக்கும். அப்போ புரிஞ்சுக்குவீங்க நான் யாரு, என் வாக்கு பலிதம் என்னன்னு அந்த ஜோசியர் சவால் விட்டு இருந்தாரு. ஜோசியர் இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? எனக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்படும்னு எழுதியிருக்காரு. ஆனா எனக்கு இப்ப வந்த போன்ல நம்ம மேனேஜர் நம்ம புது ப்ராஜெக்ட்ல நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு போன்ல சொன்னாரு. என் தலைக்கு வந்த இந்த ஆபத்தை அவர் எழுதவே இல்லை.
இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஜோசியர் நம்பிக்கையான ஜோசியரே இல்ல. ஆதி பார்வதி ஜாதகத்தை கணிச்சு அவர் சொன்ன பலனும் உண்மை இல்லைன்னு தெளிவாயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி போலியான ஜோசியர்கள் சொன்ன தப்பான பலனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாயிருக்கும். இவர் சொல்றத அப்படியே நான் நம்பி இருந்தா பார்வதி எங்க? அக்கா, ஜோசியர் சொன்னது நடக்கட்டும், நடக்காம போகட்டும், அதை விடுங்க. நேத்து நான் உங்ககிட்ட பார்வதியை பத்தி நிறைய சொன்னேன்ல, அத பத்திலாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களாக்கா? நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறத யூஸ் பண்ணி என் மனச கலைக்க பாத்தியா? மத்தவங்க கிட்ட காட்டுற வேலையெல்லாம் என் கிட்ட காட்டாத, தொலைச்சிடுவேன். சுந்தரம், அம்மா, பார்வதி எங்க? நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்கன்னு பார்வதியும் எதுவும் சாப்பிடாம இருக்கா அம்மா. காலையில நல்லா தான் இருந்தா, ஆனா திடீர்னு காய்ச்சல் வந்து சுருண்டு படுத்துக்கிட்டா. நடக்க கூட முடியலம்மா. இந்த பாலையாச்சும் குடிக்கா. இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிக்கா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே, ஒரே பதட்டமாவே இருக்கு. என்னால வேற எந்திரிச்சு நடக்க முடியல. நீ போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரியா? சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். முதல்ல நீ இந்த பாலை குடி. நீ போய் முதல்ல பாத்துட்டு வா, நான் அப்புறமா பால் குடிக்கிறேன். அடம் பிடிக்காதக்கா, இந்த பாலை குடிக்கா. என்னக்கா நீ? அக்கா, அகிலம்மா வராங்க. மாமா சொன்ன மாதிரி அம்மா என் கழுத்தை செக் பண்ண வராங்களா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் சாப்பிடலன்னு நீயும் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கியாமே, எதுக்காக உடம்பு இப்படி வருத்திக்கிற பார்வதி? ஜோசியர் விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அவர் சொன்ன தப்பான பலனால எனக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்துல எல்லாரையும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்போ எல்லா குழப்பமும் தீர்ந்துருச்சு. நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். அக்கா, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இப்பயாச்சும் இந்த பாலை குடிக்கா. பாலை இங்க குடு கணேசா. இந்தாங்கம்மா. உன் விரதத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். இந்த பாலை குடிச்சு உன் விரதத்தை முடிச்சுக்கோ பார்வதி.